வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். நேத்து ஒரு சிறப்பு நடந்தது. அ, எங்க வீட்டுக்கு ஒரு ஆங்கிலன் கெஸ்ட் வந்திருந்தாங்க. ம். அவங்க கூட ஒரு பையன், ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அப்ப அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சாக்லேட் கேட்கறான். அவங்க என்ன சொல்றாங்க, "இது மொத்தம் சாப்பிட்டா உனக்கு வந்து மொத்தம் சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. அவன் அடம்பிடிச்சு கேட்டான். அந்த வார்த்தை அவங்க சொன்ன உடனே தேங்க்ஸ் சொல்றான். "நன்றி" அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க சரி அவன புரிஞ்சுட்டு பாதி குடுக்குறாங்க. மறுபடியும் அந்த பையன் தேங்க்ஸ் மம்மி அப்படின்னு சொல்றான். அ, அ. தேங்க்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு பெரிசா புதுசா தான் இருக்கு. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து அப்பதான் நினைச்சேன் அவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்றாங்க. ரைட். ஏதாவது ஒரு தண்ணி குடுத்தா தேங்க்ஸ் சொல்றாங்க. இது எப்படி கொண்டு வர்றோம்னா, இந்த மாயாஜால கிளாஸ் போனோம்னா இதெல்லாம் உணர்றோம். இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. ஆனா இந்த நன்றி சொல்வதை வந்து பாத்தீங்கன்னா, அந்த 10 வயசு பையன் அவங்க மம்மிக்கு நன்றி சொல்றான். தேங்க்ஸ் மம்மி அப்படின்றான். அதாவது வேணும்னு விருப்பப்பட்டு கேட்டான். அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. தேங்க்ஸ் மம்மின்றான். அப்புறம் அவங்களே விருப்பப்பட்டு பாதி குடுக்குறாங்க. மறுபடியும் தேங்க்ஸ் சொல்றான். அவன் நேத்து ஒரு சம்பவம் படிச்சேன். புத்தரிடம் வந்து அவங்க சீடர்லாம் புத்தர் கேட்கிறார் சீடர்கிட்ட, ஒரு மனிதனோட ஆயுள் காலம் எத்தனை அப்படின்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு 70 ஆண்டுகள் என்றாரு. இல்லன்றாரு. மறுக்கிறாரு. மறுபடியும் ஒருத்தர் 60 ஆண்டுகள் இருந்தாரு. இல்லன்னு கிடையாது. அப்போ ஒரு மனிதனோட ஆண்டு 50 வருஷம் இருக்குமா? அப்படின்றாரு. அதுவும் கிடையாது அப்படின்னு புத்தர் சொல்றாரு. உடனே சீடர்கள்லாம் ஒரு மனிதன் 50 ஆண்டுகள் கூட வாழ முடியாதா? அப்படின்றாரு. அப்படி கிடையாது. நீங்க ஒரு நிமிஷம் உங்களோட மூச்சைய இப்படி நிறுத்தி விடுங்க அப்படின்றாரு. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைன்றாரு. அதனால அந்த ஒரு நிமிடத்துக்கு நீங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு அந்த புத்த பிதா சொல்றாரு. அப்போ இந்த கதையும் அதையும் நான் உணரும்போது, நமக்கு வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க சொன்ன மாரி ஒரு குடிகாரன பார்க்கும்போது நான் நினைப்பேன். ஒரு குடிகாரன பார்த்தா அது நம்மள தொத்திக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடிலாம் நினைச்சிருக்கேன். கார்ல போகும்போது நினைப்பேன். ஆனா அந்த குடிகாரன பார்த்தா அவனுக்கு இப்போ ஒரு நன்றி சொல்லணும்ன்றது இது ஒரு புது மாதிரியான ஒரு விஷயம். உண்மையாவே இது வந்து சிறப்பா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார்.